ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர், கெட்டியான தயிராக ஊற்றிக்கலாம். இப்போது எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு 1 எலுமிச்சைப்பழம் கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ எடுத்திங்கன்னா பாதி எடுத்துக்கோங்க. 2 மூடியும் நல்லா புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போது காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது நல்ல கலர் கொடுக்கும். நான் எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் சேர்க்கலை. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் தனியாக கலர் பவுடர் போடலை, அதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். மேக்ஸிமம் கலர் பவுடரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் போடலை. 1 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இப்போது உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும். இப்போது சிக்கன் 1 கிலோ எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதில் நம்ம தடவிக்கலாம். இது மாதிரி தொடக்கறியாக எடுத்திருக்கேன். அதில் நல்லா கீரல் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுடலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டிலேயே இது மாதிரி தந்தூரி சிக்கன்லாம் செஞ்சு கொடுங்க. மேக்ஸிமம் ஹோட்டலில் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ எல்லா சிக்கனையும் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி பிரட்டுறதுனால உள்ளாரையும் உப்பு காரம் நல்லா ஏறி சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஊற வைக்கிறதுல தான் இருக்குது இதோட டேஸ்ட்டே. ஒரு 6 மணி நேரம்னாச்சும் நல்லா ஊறணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வீடியோவுக்கு லாஸ்ட்டில் ப்ளூபர்ஸ் சேர்த்துருக்கேன். அதையும் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து தடவி விட்டுருங்க. கீரல் போட்ட இடத்துலலாம் நல்லா உள்ளார போகிற மாதிரி மசாலாவை நல்லா இப்படி கையால் நல்லா தடவி விட்டுருங்க.
நம்ம இப்போது கேஸ் அடுப்பில் தான் செய்ய போகிறோம். பேன்லேயே செஞ்சிடலாம். இது மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா தடவி விட்டு 6 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. எடுத்து ஃப்ரீசரில் வைக்காதீங்க, கீழேயே வச்சுருங்க. இப்போது எல்லா சிக்கனையும் எடுத்து அதே பாத்திரத்தில் வச்சு மூடிடலாம். ஒரு 6 மணி நேரம் கழித்து நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச தந்தூரி சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ளேமை நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இது வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நவுத்தி விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். கொஞ்சம் இதை பக்கத்துலேயே இருந்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும். வேகட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி நவுத்தி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை பிரட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து வேக விடுங்க. இப்போது பிரட்டி போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. அப்பப்போ திறந்து விட்டு கொஞ்சம் நவுத்தி விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் நவுத்தி திருப்பி போட்டு வேக வைங்க. உங்களுக்கு தந்தூரி சிக்கன் ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே கிடைக்கணுன்னா, அந்த புகை வாசத்தோடு கிடைக்கணுன்னா, ஒரு கறி துண்டை எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சு நடுவில் வச்சுருங்க. கொஞ்சம் நெய்யும் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த புகை ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். இப்போது பாதி வெந்துடுச்சு. மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போது அடியில் கொஞ்சம் மசாலா தங்கிட்டதுனால நான் அந்த மசாலாவை மட்டும் எடுத்துடுறேன். பொறுமையாக வேக விடுங்க. இந்த தந்தூரி சிக்கனோட மயோனைஸும் சூப்பராக இருக்கும். க்ரீன் சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நான் வீட்டிலே செஞ்சுட்டேன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். எடுத்து தனியாக வச்சுட்டு பொரிச்ச அதே தந்தூரியை ஒரு பிரட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் வடிஞ்சிரும், அதுக்காக தான். இப்போ சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி
என்ன பண்ணிட்டு இருக்க?